ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு உண்டான சமையலில் இதெல்லாம் தான் இருக்க போகிறது. ஹாய் ஆல், இன்றைக்கு உண்டான சமையலில் நான் என்னென்ன காய்கறிகள்லாம் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த லென்த்தியாக உள்ள பர்பிள் கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அது இன்னைக்கு கிடச்சிது ஸ்டார் பஸாரில். அப்புறமா என் பொண்ணோட ஃபேவரட் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் முருங்காவும் போட்ட சாம்பார். இந்த மாதிரி காய்கறிகள்லாம் தான் இன்னைக்கு காம்பினேஷன்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். கத்திரிக்காயை ரொம்ப வித்தியாசமா பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அந்த பண்ற மெத்தட் எப்படி எல்லாமே நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நம்ம இப்ப குக்கிங் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. என்னுடைய சுங்குடி சாரியோட வெர்ஷன்ஸ் எல்லாம் நான் போட்ட போது நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். சமைக்கிறது சாப்பிட்றது இது எல்லாமே எல்லார் வீட்லயும் ரொட்டீனா நடக்கிற விஷயங்கள் தான். அதையே தான் நான் கூட உங்களுக்கு பண்ணி காட்டின்னு இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நான் பண்ணணும்ன்றது என்னுடைய ரொம்ப நாளத்திய கனவு. அதை நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலி வீவர்ஸ் மீட்லாம் போறச்ச அவங்களோட நிறைய கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்னால முடிஞ்ச அந்த வீவர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா சில விஷயங்கள் பண்ணணும்ன்றத ஆசைப்படுறேன் நான். அதை நான் இந்த சோஷியல் மீடியால நல்ல பிளாட்ஃபார்மா நான் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுனாக்க தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. குக்கிங் குள்ள போலாம் வாங்க. கத்திரிக்காய்க்கு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டுருக்கேன் நான். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன்ஸ் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட், ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லைன்னா கொப்பரையாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு காரணம் உங்களுக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பருப்புகள் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம். கொஞ்சம் செவக்க ஆகட்டும். ஸோ வந்ததுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலையும் வத்த மிளகா, தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, வத்த மிளகா, நல்லா செவக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கோகோனட் துருவலையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ மசாலாவை பொடியை அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பொடியை இப்போ இந்த எடுத்து வச்சுட்ட ஐட்டத்தோடு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதோட இப்போ இந்த பொடியையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ அரைச்ச பொடியை கடலை மாவு சாமான்களோடு சேர்த்துண்டாச்சு. இதில் இப்போ நம்ம இந்த மிக்ஸி அலம்பின இந்த ஜலத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை கத்திரிக்காய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டிதான். மாதிரி கத்திரிக்காய்க்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் கீரல் போட்டிருக்கேன். அந்த கீரலுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மற்ற சாமான்கள் வேலைகள்லாம் முடிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நேரம் மேரினேட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டிதான். ஸோ இப்போ நான் எல்லா கத்திரிக்காய்க்கும் ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக நான் கத்திரிக்காய் எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துட்டேன். மிச்சம் இருந்த மாவை கொஞ்சோண்டு ஜலத்தை குத்தி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது நல்லா வதங்குற வேலைக்கு அந்த ஜலத்தை அது மேலே போட்டாக்கா கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் ஜலம் தெளித்த மாதிரி வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கும். ஸோ நான் இப்போ இதை ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ வானலியில் கொஞ்சம் ஒரு தாராளமாக ஒரு 2 to 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் சுட்டோன்னா 1 by 1 இதில் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயில் நல்லா படிகிற மாதிரி வச்சுட்டு பரட்டி பரட்டி விட்டு கொஞ்சம் அது சைஸ் சின்னதாகட்டும். ஒரு சைடு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடும் பரட்டி போடணும்.
ஸோ நான் இன்னொரு ஈடும் வச்சுருக்கேன். அந்த ஈடையும் போட்டுட்டு ரெண்டும் வதக்கினதுக்கப்புறம் ஒன்றா போட்டு அந்த கலந்து வச்ச இந்த ஜலத்தையும் அதோடு கலந்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடும். பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் ஜலத்தை கலந்து இது மேலே குத்தியாச்சு. அடுப்பை ரொம்ப சின்னதாக வச்சுக்கணும். கொஞ்சம் மூடி போட்டு இங்கேயும் பரட்டிட்டிங்கனாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப எம்மியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாத்துக்கும் தொட்டுக்கலாம், சம்டைம்ஸ் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக இப்போ ரோஸ்ட் ஆகிடுத்து. அந்த கடலமாவு ஐட்டங்கள்லாம் கூட நல்லா கரகரான்னு ஆகிடுத்து. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ சர்விங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பை தாளிக்கிறதுக்கு போட்டுன்ட்டேன். உருளைக்கிழங்கு வச்சுட்டுருக்கேன். இது நல்லா பொரிஞ்ச கையோட பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு. இதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, உப்பு, காரப்பொடி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாக்கா நமக்கு உருளைக்கிழங்கு காய் ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி ரோஸ்டாக ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இப்போ சாம்பாருக்கு துவரம்பருப்பு ஒரு கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் லூஸாக, அதாவது நீர்க்க பண்ணுற ஐடியா. ராத்திரி இட்லி பண்ணாக்கா இதே சாம்பாரை தொட்டுக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாக வேண்டாம். இதில் வந்து ஒரு 5-6 முருங்கைக்காயும் சின்ன வெங்காயமும் போட்டு வேக வச்சா குழம்போட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வதக்கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வேக போட்டுக்கலாம். வெறுமே நான் இதோட மஞ்சப்பொடி, உப்பு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் வேக வைப்பேன். சாம்பாருக்கு வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது வந்து பொரிஞ்ச கையோட இந்த காயை ஆட் பண்ணி சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி, பருப்பு வேக வச்சது எல்லாத்தையும் கலந்தாக்கா ஆகிடும். எனக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்களேன், நிறைய எலக்ட்ரிக்கல் ஒர்க் வீட்டில் இருக்குது. எலக்ட்ரீஷியன் வந்திருக்காரு. கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக ஆகிடுத்து இப்போ. ஸோ சாம்பாரை ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இப்போ கடுகு, வெந்தயம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்துண்டாச்சு. இப்போ வெங்காயமும் முருங்கைக்காயும் போட்டு ஒரு வதக்கிட்டு சாம்பார் பொடி போட்டுடலாம். ஒரு 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருக்கேன். இது நானே வீட்டில் அரைச்ச பொடி. ஒரு ஏப்ரல் மந்த் வீடியோவில் நான் கம்ப்ளீட் சாம்பார் பொடி செய்வது எப்படின்னு போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா நீங்கள் போய் மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுடலாம். மஞ்சப்பொடி கூட நான் வரலி மஞ்சளை வந்து நானே வாங்கிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன். பொதுவாக மஞ்சப்பொடிகள் வந்து நீங்களே இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் கலக்கிறாங்க என்னமோன்னு சொல்கிறாங்க, உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு. பெட்டர் வரலி மஞ்சள் நல்லா கிடைக்கிறது நிறையா கடைகளில். உப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து புளிஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுத்து. நான் இப்போ வந்து புளிஜலம் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நீர்க்க பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. ராத்திரி டிஃபனுக்கும் சேர்த்தே இந்த சாம்பார், இட்லி பண்ணிட்டாலும் சரி, தோசை பண்ணிட்டாலும் முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார் தோசை, இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொதி வந்த கையோடு நம்ம என்ன பண்ணிடலாம், பருப்பை ஆட் பண்ணால் சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ காயெல்லாம் கொஞ்சம் வேக ஆரம்பிச்செடுத்து நம்ம இப்போ வந்து பருப்பையும் முருங்கைக்காய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு வேக வச்சதை ஆட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ரொம்ப கொஞ்சமாக தான் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா ஒரு கொதி வந்த கையோடு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். உண்டான லஞ்ச் ரெடி ஆகிடுது. இன்றைக்கு உண்டான ஸ்பெஷல் டிஷ் பார்த்தாக்கா அந்த பெரிய கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன்.
சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், தயிர், வடித்த சாதம். ஸோ இன்றைக்கி உண்டான லஞ்ச் மெனு இது தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.